கிருஷ்ணரின் காலை பிடித்து கொண்டிருக்கிறார் உத்தவன். கிருஷ்ணர், உத்தவா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றதும், கிருஷ்ணா, உன்னுடைய காலை பிடித்து கொண்டிருப்பதே நான் பெற்ற தவம், நான் பெற்ற வரம் என்று சொல்கிறார். மீண்டும் மீண்டும் கேட்டார் கிருஷ்ணர், உனக்கு எதுவுமே வேண்டாமா? எதுவும் வேண்டாம் இறைவா. இறைவா, நீ இந்த மகாபாரத போரை நடத்தாமல் இருந்திருக்கலாம் அல்லவா? கிருஷ்ணர், அதெப்படி, என்னால் முடிந்திருக்காது. சரி கிருஷ்ணா, சூதாட்டத்தையாவது நிறுத்தியிருக்கலாமே. உத்தவா, துரியோதனன் சாமர்த்தியசாலி மற்றும் விவேகி. தனக்கு சூதாடத் தெரியாவிட்டாலும் தன்னுடைய மாமனான சகுனியை வைத்து ஆடினான். அதே சமயத்தில் தர்மருக்கு சூதாடத் தெரியாது. இருந்தாலும் தர்மன் சூதாடினான். துரியோதனன் சகுனியை ஆட வைத்தது போல தர்மனும் எனக்கு பதிலாக என் கிருஷ்ணர் ஆடுவார் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் தர்மன் என்ன சொன்னார் தெரியுமா? இறைவா, நான் சூதாடுவது கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான். சகுனி ஆடியது போல நான் சூதாடி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி தர்மன் பக்கம்தான் இருந்திருக்கும். மகாபாரத போரும் மூண்டிருக்காது. உத்தவன் அதற்கு, கிருஷ்ணா, அவர்கள் அழைக்கவில்லை என்றாலும் நீயாவது போயிருக்கலாமே. அப்படி இல்லை உத்தவா, நான் வாசலில்தான் நின்று கொண்டிருந்தேன். என்னை அழைத்திருந்தால் நிச்சயம் தர்மனுக்கு நான் உதவி இருப்பேன். என்ன இறைவா, அழைத்தால் மட்டும்தான் வருவாயா? வாசலில் நின்று கொண்டிருந்தேன் என்கிறாயே, அவர்கள் அழைத்தால் மட்டும்தான் வருவாயா? ஆம், அழைத்தால் மட்டுமே வருவேன். மனிதர்களை எது வழி நடத்தும் தெரியுமா? நான் அவர்களுக்கு செய்யும் உதவி அல்ல. அவர்கள் எந்த காரியம் செய்தாலும் நான் அவர்களுக்கு அருகில்தான் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு அறிவு போதும். அந்த அறிவு அவர்களை தவறு செய்யாமல் காப்பாற்றும். அதனால் நாம் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் இறைவனால் கண்காணிக்கப்படுகிறது. அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த ஒற்றை எண்ணம் நம்மை அறம் சார்ந்த செயல்களை மட்டுமே செய்ய வைக்கும்.